அதிமுகவின் கூட்டல் கணக்கு குறித்து சட்டப்பேரவையில் திமுக அதிமுக உறுப்பினர்கள் இடையே சுவாரஸ்ய விவாதம் நடந்தது. மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பாக அதிமுக உறுப்பினர் தங்கமணி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு நிதி ஒதுக்கீடு குறித்து விளக்கிவிட்டு இந்த கணக்கில் சற்று கவனக்குறைவாக இருந்துவிட்டது போல இல்லாமல் தங்கள் மடியில் இருக்கும் கணத்தை கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போகச் செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்துவிட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் அதிமுக தொண்டர்களை அபகரிக்க முயற்சிகள் நடப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிய தங்கமணி கூட்டல் கணக்கில் ஏமாற மாட்டோம், தெளிவாக இருக்கிறோம் என்றார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டல் கணக்கில் ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என்றார். மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்டல் கணக்கில் ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களது கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், எங்களை பற்றி திமுக கவலைப்பட வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு, பட்ஜெட்ல கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை, புரியுங்களா? எங்கள் கணக்கை நாங்க பார்த்துக்கிறோம், அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். அதோட நீங்க எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு, ரெண்டையும் பொருத்தி பார்க்க கூடாது. எதிரணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்களோ என்ற பதட்டத்தில்தான் திமுக மற்றவர்களின் கணக்கை பற்றி பேசுவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கணக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றம் என்பது எதனால வருது? எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மத்தவங்களோட கணக்கு பத்தி இப்ப அதிகமா கவலைப்பட்டு இருக்காங்க. உங்களோட பலம், உங்களோட ஆதரவு, மக்கள் ஆதரவு எல்லாம் சரியா இருந்ததுன்னா அந்த கணக்கு எல்லாமே உங்களோட கணக்கு சரியா இருக்கும். நீங்க ஏன் மத்தவங்க கணக்கை பத்தி யோசிக்கிறீங்கன்னா, ஏன்னா உங்களால உங்க ஆதரவு கணக்கு போட முடியலங்கிறதா யதார்த்தம்.